ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனோட ஃபோட்டோஸ் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷனில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் அதில் இருக்க ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தரமான ஃபேன் பாய் சம்பவத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. அண்ட் 24th பல்கேரியா ஷூட்டிங் ரேப் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் மும்பையில் ஒரு 7 days ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லி ரேப் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க் மட்டும்தான். அண்ட் இப்போ நம்ம தலாஜி சார் ரேசிங் பிராக்டிஸ் இருக்காரு. அதை முடிச்சுட்டு குட் பேட் அக்லி படத்தோட 7 days ஷூட்டிங் முடிச்சுட்டு அண்ட் விடாமுயற்சி படத்தோட ஒரு சாங் ஷூட்டிங் அண்ட் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்கு. அது மொத்தமும் ஒரு 10 days ஷெட்யூல் தான். ஸோ அந்த 10 days ஷெட்யூலும் முடிச்சிட்டாங்கன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் ஃபுல்லி ரேப் ஆகிடும். அண்ட் ஆல்சோ விடாமுயற்சியோட டப்பிங் போர்ஷன் வேற பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி படம் 2 படத்துக்கும் டப்பிங் ஒர்க்குக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தான் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நிறைய கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடியூசரும் அதை கன்ஃபார்மே பண்ணிருக்காரு. இப்போ ரீசெண்டா புஷ்பா 2 படத்தோட ஈவென்ட்ல. அண்ட் இதுக்கு நடுவுல இப்ப குட் பேட் அக்லி படத்துல இருந்து தேவிஸ்ரீ பிரசாத் வெளியே போயிட்டாரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் உள்ள வந்திருக்காரு அப்படின்ற நியூஸ் வேற செம வைரலா போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சீக்கிரமே அபிஷியல் சைட்ல இருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ் ரிலீஸ் ஆனிச்சு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.